ராஜபலம், அசுரபலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு போய் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறனால வேறு மொழி, வேறு மதம், வேறு இனம், வேறு பாஷை பேசக்கூடிய நபர்கள் மூலியமா உங்களுக்கு எப்பவுமே அடுத்த டிசம்பர் வரைக்கும் நல்லது 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 மட்டுமே நடக்கும். எதை திங்க் பண்ணாலும் சரி பெருசா திங்க் பண்ணுவீங்க. இந்த பாகுபலி படத்துல சொல்ற மாதிரி, அதாவது எவனோ ஒருத்தனை வெட்டினோன்னு 1000 தலைகள் விழுக, ஏன்டா ஒருத்தரை தூக்கிட்டு வர சொன்னா எதுக்குடா 1000 பேரை கூட்டு வராங்க. அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் ரொம்ப பிரம்மாண்டமா நீங்க திங்க் பண்ணக்கூடிய ஒரு பிராப்தம் உங்களுக்கு இருக்கு. பஞ்சமஸ்தானத்துல கேத்து இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஞானம் தானா உற்பத்தி ஆகும். உத்பவ மூர்த்தின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்ட்யூஷன் பவர். யாரோ சொல்லி கொடுத்து வர்றது கிடையாது. அது உள்ள இருந்தா மட்டும்தான் உங்களுடைய L5, L4 அதுல இருந்து உள்ள வரணும். டிஎன்ஏ லெவல்ல கனெக்ட் ஆகணும். இப்ப பஞ்சமஸ்தானத்துல கேத்து இருக்கறனால யாரு நல்லவன், யாரு கெட்டவன், இது தேவையா, தேவையில்லையா, இந்த மாதிரி பல சமாச்சாரங்கள் உள்ளூர உங்களுக்கு தோணும். அந்த கேத்துங்கிறது பேசிக்கலி அது பவர் ஆஃப் இன்ட்யூஷன் சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நன்னா இருக்கிறதுனால நீங்க என்ன திங்க் பண்ணாலும் அதுதான் கரெக்ட். அப்போ உங்களுடைய எண்ணங்கள் எதுவா இருக்கோ அதுதான் வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்.